அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நினைத்தவரை வசியம் செய்யும் எலுமிச்சை. இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம ஒருத்தரை எப்படி வசியப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். நீங்களாகவே செய்யலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போது வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, நினைத்தவரை ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் வச்சு செய்ய முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக செய்யலாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னாக்கா 2 எலுமிச்சை பழம், ஒரே ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த கருப்பு புள்ளி அப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, எங்கேயும் அடிபட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு 2 எலுமிச்சை பழம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குங்குமம். இந்த 2 எலுமிச்சை பழம், அதாவது குங்குமத்தை, இந்த 2 எலுமிச்சை பழத்தை நீங்கள் கீழே வச்சுட்டு நீங்கள் குங்குமம் கொட்டினாக்கா அந்த 2 எலுமிச்சை பழமும் மூடிக்கணும். சரிங்களா? அப்படி அவ்வளோ குங்குமம் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் துணி தேவைப்படும், சின்ன துணி. இந்த குங்குமத்தையும் அந்த 2 எலுமிச்சை பழத்தையும் வச்சு கட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் துணி ஒன்று தேவைப்படும். சரிங்களா? இப்போ இந்த 3த்தையும் எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆறு ஓடுற பகுதியோ இல்லைனாக்கா ஒரு காட்டு பகுதிக்கோ போயிட்டு தனிமையான இடத்துல உக்காந்து இது செய்யணும். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். தமிழ் மாத பிறப்பில் 2வது சனிக்கிழமை செய்யணும். இங்கிலீஷ் மாதம் கிடையாது, தமிழ் மாதத்தில் 2வது சனிக்கிழமை தான் நீங்கள் இதை செய்யணும். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும். செஞ்சு முடிச்சிட்ட பின்னாடி நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு எலுமிச்சை பழத்தில் உங்களோட பேர், அதாவது யார் வசியம் பண்ண சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களோட பேர். இன்னொன்றுல இப்போ ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறாருனாக்கா முதல் எலுமிச்சை பழத்தில் ஆணோட பேர் எழுதிக்கிங்க. 2வது எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணோட பேர் எழுதிக்கிங்க. சரிங்களா? 2 எலுமிச்சை பழத்தையும் வச்சுட்டு இந்த குங்குமத்தை அது மேலே ஃபுல்லாக கொட்டிடுங்க. அது முழுகி போகிற மாதிரி கொட்டிடுங்க. கொட்டி முடிச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். சரிங்களா? அந்த இது நல்லா அந்த கருப்பு கலர் துணியை நல்லா இறுக்கமாக கட்டிட்டு, ஒரு நூல்லையோ கருப்பு கலர் கயிறுலையோ வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிட்டு 11 முறை நீங்கள் வசியமாக வேண்டியவரோட பேர் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் யாரையும் வசியப்படுத்தணுமோ அவங்களோட பேரை நீங்கள் 11 முறை சொல்லணும். புரியுதுங்களா? இந்த 11 முறை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி 3 முறை ஊதணும். அந்த துணி மேலே ஊதணும். உங்கள் வாயால் 3 முறை ஊதணும். ஊதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நேராக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஆற்றுல போட்டுடணும். அதாவது ஓடுற தண்ணியில் தான் போடணும். குளத்துலையோ அப்படி இல்லைனாக்கா கிணத்துலையோ போடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஓடுற தண்ணியில் மட்டும்தான் போடணும். அப்படி இல்லைனா கடலில் போடணும். இந்த 2 இடத்துல தான் போடணும், வேறு எங்கேயுமே போடக்கூடாது. சரிங்களா? இதை முடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திரும்பி பார்க்காத, அதாவது போட்ட பின்னாடி திரும்பி பார்க்காத வந்துடணும். வரும்போது யார்கிட்டையுமே பேசாதீங்க. இந்த பேசக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து செய்ய சொல்கிறோம். சரிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்கனாக்கா வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை போய் நீங்கள் போட்டு வந்துட்டு பின்னாடி ஒன்று வீட்டில் பூஜை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேராக கோயிலில் போயிட்டு, ஏதாச்சும் ஒரு கோயிலில் போயிட்டு சும்மா ஒரு கற்பூரமோ பத்தியோ சூடமோ ஏற்றி ஏதாச்சும் சாமி கும்பிட்டு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு படையில் போடுறதுனாக்கா போடலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு அவல் பொரி கடலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டோ அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.